வைபவோட ரணா படம் அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு புது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது. பாரதி ராஜா, நட்டி, சாண்டி, ரியாராஜ் நடிக்கிறாங்க. சுந்தர்சியோட அரண்மனை 4 படம் மே 3க்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. நேத்து தான் நான் சொன்னேன், அதை இன்னைக்கு அபிஷியலா சொல்லிட்டாங்க. படம் ஏப்ரல் 26ல இருந்து மே 3க்கு தள்ளி போகுது. மலையாள மூவி மஞ்சுமல் பாய்ஸ் மே 3 ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் ஆக போகுது. பிரேமலு 2 வரப்போறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. 2025ல ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸ்டார் படத்தோட அடுத்த சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா 44 படத்துக்கான ஷூட்டிங் ஜூன் மாசம் ஆரம்பிக்கும்னு கார்த்திக் சுப்ராஜோட அப்பா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்போதைக்கு படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. கேஸ்ட் செலக்ஷன் ஒர்க்லாம் இனிமே தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். தளபதி பர்த்டேக்கு கோட்டோட டீசர் ட்ரெய்லர் வருமா இல்ல செகண்ட் சிங்கிள் அப்டேட் தளபதி 69 அப்டேட் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துல இருந்தும் அப்டேட் வரும். ஆனா கோட் மூவில இருந்து என்ன அப்டேட் வரும்னு இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியாது. ஆனா ட்ரெய்லர்லாம் வராது. ஏன்னா செப்டம்பர் 5 தான் படம் வரப்போகுது. ட்ரெய்லர் விட்டாங்கன்னா ட்ரெய்லருக்கும் படத்தோட ரிலீஸ்க்கும் பெரிய கேப் இருக்கும். சோ அதனால ட்ரெய்லர் வராது. ஆனா வேற பெரிய அப்டேட் வரும். தளபதி 69 அப்டேட் கண்டிப்பா வரும். விடாமுயற்சி பட்ஜெட் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணா ஹிட் ஆகும்னு கேக்குறீங்க. பட்ஜெட் 200 to 250 கோடிக்குள்ள இருக்கும். எவ்வளவு கலெக்ஷன் பண்ணா ஹிட் ஆகும்னு ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் வந்தா தான் சொல்ல முடியும். அதை வச்சுதான் கரெக்டா சொல்ல முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு ரேட்ஸ் 50 கோடிக்கு விக்கிறாங்கன்னா அதை தாண்டி இது வசூல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு விலைக்கு விக்கிறாங்க, எவ்வளவு வசூல் பண்ணணும்னு ரிப்போர்ட் வந்தா தான் தெரியும். நான் ரிப்போர்ட் வந்தா சொல்றேன். வடச்சென்னை 2 படம் எடுக்கும் போது டேனியல் பாலாஜி எப்படி கொண்டு வருவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஏஐ மூலமா தான் கொண்டு வந்தாகணும். இல்ல இந்த கேரக்டரை மூவில சாகடிக்கணும். சமந்தாவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிட்டாடெல்ல இருக்காங்க அண்ட் தளபதி, அல்லு அர்ஜுன் இவங்க 2 பேரோட அடுத்த மூவில நடிக்க போறதா டாக்ஸ் போகுது. ஆனா கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிங்கம் 2 இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா 300 கோடி வந்திருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 300 கோடி வந்திருக்குமான்னு தெரியல. ஆனா மினிமம் 250 கோடியாவது வந்திருக்கும். தங்கலான் மூவில பசுபதி தான் வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வில்லனா இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் அவர் வில்லனா இருந்தா கூட கதைக்குள்ள வெள்ளக்காரங்க இருப்பாங்க. சோ அவங்க தான் மெயின் வில்லனா இருப்பாங்க. விஷால ரெட் ஜெயண்ட் பிரச்சனை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. மார்க் ஆண்டனி படம் வரும்போது இந்த படம் இந்த தேதிக்கு வர வேணான்னு ரெட் ஜெயண்ட் சொல்லிருக்காங்க. அதுல விஷால் கொஞ்சம் கோபம் அடைஞ்சதா சொல்லப்படுது. என் படத்தை நீங்க எப்படி வர வேண்டாம்னு சொல்லலான்னு. சோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. விஷாலே அதை இன்டர்வியூல சொல்றாரு. இதை முன்னாடியே அவர் சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப ரத்ன படம் வரதுனால அதை ஒரு ப்ரமோஷனுக்கு அவர் யூஸ் பண்றாரு. ஜிவி பிரகாஷோட படம் வாரம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படமும் ஒழுங்கால ஃபிளாப் ஆகுது. இத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்படி ரிலீஸ் ஆகுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம், ஜிவி பிரகாஷ் காரணம் இல்ல. அண்ட் படம் ஏன் ஃபிளாப் ஆகுதுன்னா படம் நல்லா இல்லாத முக்கியமான விஷயம். வேற இதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. கேப்டன் மில்லர் 2, 3 எல்லாம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் வரும்னு தான் சொன்னாங்க. ஆனா பார்ட் 1 பெருசா போகல, ஆவரேஜ் தான் போச்சு. சோ அதனால அடுத்தடுத்த பார்ட் வர வாய்ப்பு கம்மி. நவரசா என்ன கான்செப்ட், இந்த சீரிஸ் நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ். அதாவது இதுக்குள்ள 9 ஸ்டோரி இருக்கு. இந்த 9 ஸ்டோரிக்கும் வேற வேற டைரக்டர்ஸ். இந்த சீரிஸ் எனக்கு பெருசா பிடிக்கல. எல்லாமே ஆவரேஜான ஸ்டோரிஸ் தான். மகாராஜா படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மே 16 வரப்போறதா டாக்ஸ் போகுது. எது பெஸ்ட் பொலிட்டிக்கல் மூவின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அரசியல் மூவிஸ்ல என்னோட ஃபேவரைட் முதல் ஒன். வெண்ணிலா கபடி குழு 1 and 2 ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. பார்ட் 1 ஹிட், பார்ட் 2 ஃபிளாப். டிமாண்டி கலைஞட்டு என்னாச்சு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். மூவில ஏதோ இஷ்யூ இருக்கு, அதனால படம் வர டிலே ஆகுது. இன்னைக்கு மூவிஸோட ஷூட்டிங் இருந்திருக்குமா? தகுலைஃப்ல கமலுக்கு 3 ரோலும் சிம்புவுக்கு 2 ரோலும் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. கமலுக்கு 3 ரோல் தான், அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஆனா சிம்புவுக்கு 1 ரோல் தான், 2 ரோல் இல்ல. இன்னைக்கு மூவிஸோட ஷூட்டிங் ஒன்னும் பெருசா போகல. பாஷா இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா எவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபிளாப் ஆயிருக்க வாய்ப்பு அதிகம். அந்த படம் இந்த காலகட்டத்துக்கு ஏத்த படம் இல்ல. அந்த படம் இப்ப வந்திருந்தா கிரிஞ்சுன்னு சொல்லிருப்பாங்க. ஆடியன்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். ஜிடி நாயுடு ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க டேட் சொல்லல, நான் சொன்னா சொல்றேன். நிறைய டைரக்டர்ஸ் புது புது ஹீரோயின்ஸ தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ஏன் அதை பண்றது இல்ல? ஸ்ரீலீலா இப்போ தமிழ்ல வருவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்ரீலீலாவோட தமிழ் என்ட்ரி சீக்கிரமே வரப்போகுது. இப்போ தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல, எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல இப்படி நடக்கும். அது என்னன்னா ஒரு டைம்ல ஹீரோயின்ஸ்க்கு பஞ்சம் இருக்கும், ஒரு டைம்ல காமெடியன்ஸ்க்கு பஞ்சம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரியில இருந்து நடிகர்களை கொண்டு வந்து நடிக்க வைப்பாங்க. இப்போ தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ்க்கும் பஞ்சம், காமெடியன்ஸ்க்கும் பஞ்சம். அதனாலதான் தெலுங்கு ஆக்டர் சுனில் இப்போ ரீசெண்டா ஒரு 3 மூவிஸ் தமிழ்ல பண்ணாரு. அதே மாதிரி ஹீரோயின்ஸையும் கொண்டு வருவாங்க. ஸ்டீலீலாவும் சீக்கிரம் என்ட்ரி கொடுப்பாங்க. கேம் சேஞ்சர் நார்த் இந்தியா ரேட்ஸ் 75 கோடி, ஆனா இந்தியன் 2 ரேட்ஸ் 20 கோடி தான். இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் 2க்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 20 கோடி 25 கோடின்னு மாத்தி போகுது. 25 கோடி வச்சுக்கிட்டா கூட கேம் சேஞ்சருக்கும் இதுக்கு ஏன் டிஃபரன்ஸ்னா அது ராம் சரண் மூவி. ராம் சரணுக்கு ட்ரிபிளர் 1000 கோடிக்கு மேல வசூல், அதனால அந்த வேலைக்கு போயிருக்கு. கமலுக்கு விக்ரம் படம் 400 கோடிக்கு மேல போயிருந்தாலும் அதோட நார்த் இந்தியா வசூல் கம்மி. சோ அதான் இதுக்கு முக்கியமான காரணம். தமிழ்ல ரஜினி, கமல், விஜய், அஜித், அதே மாதிரி அதர் லாங்குவேஜ்ல யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அது பெருசா நோட் பண்ணல. மேபி மகேஷ் பாபு, நானி, ராம் சரண், ஜூனியர் என்டருக்குலாம் போட்டி இருக்கும். ஓஜி பேன் இந்தியா படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பேன் இந்தியா மூவி தான்.
அம்புலி 2 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் இப்போதைக்கு அவங்க எடுக்கிற ஐடியா இல்ல. ஜீவா லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோல்மால் படம் இருக்கு அண்ட் இது போக இன்னும் ஒரு சில மூவிஸ்க்கான பூஜை போட்டிருக்காங்க. அதுக்கான அப்டேட்லாம் இன்னும் வரல. பத்தாம் 2 வரும்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் ஏற்கனவே வந்துச்சு, அப்புறம் பத்தாம் 2 டிராப் ஆச்சுன்னு சொன்னாங்க. சோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வர வரைக்கும் யாரும் நம்ப வேணாம். பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் அடுத்த பார்ட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கங்குவா இல்ல கோட்டு, இதுல எந்த படத்துக்கு நான் அதிகமா வெயிட் பண்றேன்னு ஏதாச்சும் ஒரு படத்தை சொல்ல சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியாது, நான் ரெண்டுத்துக்குமே வெயிட் பண்றேன். முதல்ல எந்த படம் 1000 கோடி வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் பதில் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நார்த் இந்தியா மார்க்கெட் எது பிடிக்குதோ அதுதான் 1000 கோடி வரும். என்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் வீடியோ எண்ட்ல வரும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.